தியானத்துக்காக இந்த காலை வேளையில வாசிக்கலாம் வசனம். हमारे ध्यान के लिए सुबह के समय पर वचन पढ़ेंगे। ரோமர் 10வது அதிகாரம் रोमियों का 10वां अध्याय 3வது வசனத்தை வாசிக்கலாம். तीसरे अध्याय को पढ़ेंगे। तीसरा 3-4 வாசிக்கலாம். तीसरा और चौथा वचन। எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். क्योंकि वे परमेश्वर की धार्मिकता से अनजान होकर और अपनी धार्मिकता स्थापित करने का यत्न करके परमेश्वर की धार्मिकता के अधीन न हुए, क्योंकि हर एक विश्वास करने वाले के लिए धार्मिकता के निमित्त मसीही व्यवस्था का अंत है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। இன்னைக்கு நாம் தேவனுடைய ஒரு நீதியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். आज हम प्रभु की एक धार्मिकता के बारे में देखेंगे। தேவனுடைய நீதி மகிமையானது. प्रभु की धार्मिकता एक महिमा की बात है। அது மனிதர்களுக்காக மிகவும் இலவசமாக சாதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. और ये मनुष्य के लिए मुफ्त में दिया गया है। அந்த நீதியை பற்றி நான் தியானிக்க போகிறோம். और उस धार्मिकता के बारे में हम ध्यान करेंगे। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். हम सब प्रभु की ओर देखें। இரக்கமுள்ள தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். अनुग्रह से प्रभु धन्यवाद करते हैं। சர்வ வல்லமுள்ள தெய்வம். तो सर्वशक्तिमान है। நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிறவர். तो धार्मिकता को और भलाई को चाहता है। अनेक பரிசுத்தவான்கள் தங்களுடைய நீதியையே நிலைப்படுத்தி और காட்டுகிறார்கள். बहुत सारे लोग अपनी धार्मिकता को ही प्रकट किया। மனுஷருடைய நீதி அழுக்கான கந்தையாக இருக்கிறது. मनुष्य की धार्मिकता एक गंदे कपड़े के समान है। நீரோ மெய்யான ஒரு நீதியையும் நியாயத்தையும் செய்கிறான். लेकिन तू सच्चा धार्मिकता और न्याय के काम को करता ஒரு है நாளும் அழியாது. और वो कभी नाश नहीं होता। அநேகர் அந்த நீதிக்குள்ளாக காக்கப்படுவார்கள். बहुत सारे लोग उस धार्मिकता के अंदर संभाले जाते हैं। நாங்களும் கூட நீர் விரும்புகிறபடியே நீதியையும் நியாயத்தையும் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். और हम भी प्रभु उस धार्मिकता के अनुसार चलने के लिए मदद कर। இயேசுவினுடைய நாமத்தினால் கேட்கிறோம். यीशु के नाम से मांगते हैं पिता। आमीन। நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நீதிக்கு விரோதமா நீதிக்கு ஆப்போசிட் என்னது? और हम सब जानते हैं धार्मिकता का विरोध क्या है। அநீதி, தவறானது, अधर्म के काम करना। நமக்குன்னு ஒரு நீதி இருக்கிறது. और हमारे लिए एक धार्मिकता की बात है। அது நமக்கு மட்டும்தான் சரியா தெரியும். और वो केवल हमारे लिए सही दिखता है மற்றவங்களுக்கு அது சரியா தெரியாது. और वो दूसरों के लिए सही नहीं रहता। நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் நிறைய நீதி மாதிரி செய்வாங்க. और बहुत सारे घर में यदि देखें तो वो अपने लिए धार्मिकता के अनुसार काम करते हैं। இதெல்லாம் பிடிக்காது. और उनके माता पिता को पसंद नहीं है, ஆனா அவங்களுக்கு அது நீதி. लेकिन उनके लिए वो धार्मिकता लगता है। படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதுனாலதான் और बहुत सारे पढ़े लिखे बच्चों के जीवन में ऐसा कार्य है, इसीलिए கிடைக்க வேண்டிய நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். और उनको जो मिलना चाहिए वो आशीष को वो खो देते हैं। ரோமர் நிருபம் முழுவதுமே தேவ நீதியை மட்டுமே அவர் பேசுகிறார். और रोमियो के किताब के अंदर वो केवल धार्मिकता के बारे में बातें करता है। சொல்லுது மனுஷனுடைய நீதி எப்படிப்பட்டது? और वचन कहता है मनुष्य की धार्मिकता किस प्रकार की है। மனுஷனுடைய நீதி என்னது? मनुष्य की धार्मिकता क्या है। மனுஷனுடைய நீதியில கொலை செய்யலாமா? मनुष्य की धार्मिकता में क्या किसी को घात कर सकते हैं, பொய் சொல்லலாமா? क्या झूठ बोल सकते हैं, திருடலாமா? क्या चोरी कर सकते हैं। இதெல்லாம் செய்யக்கூடாது என்கிறதுதான் மனுஷனுடைய நீதி. और ये सब कुछ नहीं करना है, ये मनुष्य की धार्मिकता है। இப்படி இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார் உன்னுடைய நீதி அழுக்கானது. और ये सब रहने के बाद भी वचन कहता है कि मनुष्य की धार्मिकता एक गंदे कपड़े के समान है। தவறு இல்ல, எல்லாம் சரிதான். ये बात सब सही तो है, ஆனா தேவன் ஒரு நீதியை வைத்திருக்கிறார். लेकिन प्रभु एक धार्मिकता को रखा है। அந்த நீதிக்குள்ள நான் போனாதான் ஆசீர்வாதம். उस धार्मिकता के अंदर जाएंगे तो वो आशीष है। முதல் உலகம் 7வது அதிகாரத்துல न्याय திருப்புக்குள்ள போகிறது. और पहला दुनिया एक बार न्याय के अंदर जाता है, उत्पत्ति के अंदर। அப்ப கர்த்தர் நோவா பார்த்து சொல்கிறார், तब प्रभु ने नूह को देखकर कहा, இந்த ஜனத்துக்குள்ள உன்னை நான் நீதிமானாய் கண்டேன். और इन लोगों के बीच में मैंने तुम्हें धर्मी ठहरा, ஆகவே நான் உன் குடும்பத்தை நான் ரட்சிப்பேன். और इसी कारण मैं तेरे परिवार का उद्धार करूंगा। அப்படி என்ன அவர்ட்ட விசேஷம் இருந்தது? वैसे कैसे क्या कैसी बात उसके पास थी, அவர்ட்ட என்ன அப்படி விசேஷம் இருந்தது? उसके पास ऐसे कौन सी विशेष बात थी। நிறைய காரியம் வெளிப்படுத்தப்படல. बहुत सारे बातें वहां पर प्रकट नहीं हुआ, கர்த்தர் சொன்ன உடனே
என்ன யாதுன்னு கேட்காம அந்த காரியத்தை செய்தார். लेकिन प्रभु बताते ही कोई पूछताछ नहीं की, उस कार्य को आरंभ किया। ஆண்டவர் சொன்னார் மழை பெய்ய போகிறது, प्रभु ने कहा बारिश होगी, தேசம் நியாயந்திருக்கப்பட देश போகிறது, पर न्याय किया जाएगा, ஆகவே நான் உன் குடும்பத்தை ரட்சிக்க விரும்புகிறேன், और इसलिए मैं तेरे परिवार का उद्धार करना ஆகவே चाहता அதை हूँ, காப்பதற்காக ஒரு பேழையை சொன்னார். और इसलिए तेरे परिवार को बचाने के लिए एक नाव बना। அந்த உடனே தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே செய்து முடிக்கிறது தான் தேவ நீதி. और वो जैसे कहा तुरंत उस कार्य को आरंभ किया, यही परमेश्वर की धार्मिकता है। தேவன் அந்த நீதியினால அந்த மனுஷனை காப்பாற்றினார். परमेश्वर उस धार्मिकता के कारण उस मनुष्य को बचा लिया। பழைய ஏற்பாட்டுல நிறைய நீதிமான்கள் இருந்தார்கள். और पुराने नियम में बहुत सारे धर्मी लोग थे। தேவன் விரும்புகிற ஒரு நீதி, परमेश्वर चाहने वाला एक ஆனா धार्मिकता। புதிய ஏற்பாடு வரும்போது लेकिन नया नियम आने के समय पर தேவ நீதியை ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. परमेश्वर की धार्मिकता को एक मनुष्य स्वीकार नहीं कर पाया। உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, வாசிங்க उदाहरण के लिए பாருங்க. एक वचन कहता हूँ, மத்தேயு 3வது அதிகாரத்துல मत्ती का 3रा अध्याय 14 15 பாருங்க. 14 और 15 वचन देखिए। மத்தேயு 3வது அதிகாரம் 14 15. मत्ती का 3रा अध्याय उसका 14 और 15 वचन। யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். परंतु यूहन्ना यह कहकर उसे रोकने लगा, मुझे तो तेरे हाथ से बपतिस्मा लेने की आवश्यकता है और तू मेरे पास आया है। यीशु ने उसको यह उत्तर दिया, अब तो ऐसा ही होने दे, क्योंकि हमें इसी रीति से सब धार्मिकता को पूरा करना उचित है। யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். यूहन्ना बपतिस्मा देने वाला एक भविष्यवक्ता था। இயேசு சொல்லுகிறார் வரக்கூடிய எலியா அவர்தான். यीशु कहता है आने वाला एलिया वही है। நீ ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வரக்கூடிய எலியா யார்தான்? யோவான் ஸ்நானகன். और अगर तू तेरा मन स्वीकार कर सकता है तो विचार कर ले, यही यूहन्ना एलिया है। உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களை காட்டிலும் மேன்மையான ஒரு மனிதன் யோவான் ஸ்நானகன். दुनिया में जन्मे सारे मनुष्य से बढ़कर सबसे विशेष यूहन्ना है। அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இயேசுவானவரை காண்பித்து கொடுக்கிறது. और उसको दिया गया जो सभा जो प्रचार है वो प्रभु को दिया गया एक चिन्ह। அவர் ஒரு பிரதான ஆசாரியனுடைய மகன். और वो एक महायाजक का बेटा है। தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே அபிஷேகம் பெற்றவர். और वो माँ के कोख पे ही उसको आशीष किया गया था। யோவானுடைய சரியான வேலை என்ன வேலை? और यूहन्ना का सही काम क्या है? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது. मसीहा के लिए रास्ते को तैयार करना, யெகோவாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது. यहोवा के लिए रास्ता तैयार करना। அந்த வேலையை யோவான் ஸ்நானகன் சரியா செய்கிறார். और उस काम को यूहन्ना बपतिस्मा देने वाला उस कार्य को करता பாவம் है। நிறைந்த உலகத்துல और पाप से भरा हुआ इस दुनिया के अंदर பரிசுத்த இல்லாத நேரத்துல पवित्र स्थान पर जहाँ पर पवित्रता है ही இந்த नहीं, யோவான் ஸ்நானகன் வெளியே இருந்து உள்ளே வருகிறார். और ये यूहन्ना बपतिस्मा देने वाला बाहर से अंदर आता है। இஸ்ரவேல் தேசத்துல கும்ரான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது. और इजराइल देश में गुमरान करके एक स्थान है। அந்த இடத்துல தான் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். उसी स्थान पर ऐसे लोग रहते थे। ஏனென்றால் உலகத்துல அவங்களால தாங்க முடியல, அப்படிப்பட்ட அசுத்தம் இருந்ததுனால விலகி போயிட்டாங்க. क्योंकि दुनिया में वैसे अशुद्धता थी, इसलिए कुछ पवित्र लोग वहां से दूर चले गए। அது எருசலேமுக்கு வெளியே இருக்கு. और वो यरूशलेम नगर के बाहर है। அந்த இடத்துல தான் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாலிப பிராயத்தை கழிக்கிறார். और उसी स्थान पर यूहन्ना बपतिस्मा देने वाला अपने जवानी के जीवन को बिताता சரியா है। 30வது வயசுல தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுகிறார். और सही 30 उम्र में अपनी सेवकाई को आरंभ करता है। அவருடைய பிரசங்கம் என்னது? उसका समाचार क्या है? மனம் திரும்புங்க, मन फिराओ, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. स्वर्ग का राज्य निकट है। அதுதான் இயேசு. और वही यीशु है। ஆகவே அவருக்கு பின்னால போங்கன்னாரு. और इसीलिए उसी के पीछे चलो करके कहा। ஆனா அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. लेकिन बहुतों ने उसे स्वीकार नहीं किया। யோவான் 1வது அதிகாரத்துல அவரையே கைது பண்ண வருகிறார்கள். और यूहन्ना के किताब के अंदर उसको बंदी गृह में डालने के लिए அவங்க आते हैं। கேட்காங்க, நீ யாரு? और उसको आकर पूछते हैं, तो कौन है? நீ என்ன எலியாவா? क्या तू एलिया है? அவர் சொன்னா நான் எலியா இல்ல उसने அப்படின்னு. तो कह दिया कि नहीं मैं एलिया
एलिया नहीं। அப்ப நீ மேசியாவா? फिर क्या तू मसीहा है? யோவான் சொல்றா நான் மேசியாவும் கிடையாது. और ये यूहन्ना बपतिस्मा देने वाला कहता मैं मसीहा भी नहीं। நீ எலியாவும் இல்ல, நீ மேசியாவும் இல்ல. तो एलिया भी नहीं और मसीहा भी नहीं, तो तू कौन है? பின்ன எதுக்காக நீ ஞானஸ்தானம் तो கொடுக்கற? किस कारण बपतिस्मा देता है? நாங்க மேல இருந்து வந்திருக்கிறோம். और मैं ऊपर से आए हैं। எருசலேம்ல இருந்து பெரிய பெரிய வேதபாரகரும் பரிசேயர்களை அனுப்பி இருக்கிறார்கள். यरूशलेम के अंदर के बड़े बड़े याजक और वहाँ के प्रचारक हमें भेजे हैं। நீ யாருன்னு விசாரிக்க வந்திருக்கிறோம். और तो कौन है इसका पूछताछ करने के लिए आए। யோவான் சொல்லுகிறார், यूहन्ना बपतिस्मा देने वाला कहता है தீர்க்கதரிசி சொன்னபடி और येशाया भविष्यद्वक्ता जैसे कहा நான் வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தமா இருக்கிறேன். और मैं जंगल में पुकारने वाले की आवाज हूँ। யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய சத்தம், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். और यूहन्ना बपतिस्मा देने वाला एक बहुत बड़ा भविष्यद्वक्ता था। ஆனா இவங்க வந்து அவர்ட்ட கேட்காங்க, लेकिन ये लोग आकर उससे पूछते हैं எலியாவான்னு கேட்காங்க. क्या तो एलिया है? அவர் இல்லன்ட்டார். उसने कहा नहीं। ஆனா 17வது அதிகாரம் மத்தேயுல இயேசுப்பா என்ன சொன்னாங்க? मत्ती 17वां अध्याय में यीशु ने क्या कहा? யோவான் சொன்னதே எலியா, और यूहन्ना बपतिस्मा देने वाला ही அவனை वो एलिया है। அறியாமல் செய்தார்கள். लेकिन उन्होंने अनजान में उसे मार डाला। அப்படியே மனுஷகுமாரனையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். और इसी प्रकार मनुष्य के पुत्र को भी वो नहीं जानेंगे। உண்மையாகவே யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவுக்கு முதலாவது வந்த எலியா. और ये सच्चाई में मसीहा के पहले आने वाला एलिया वही है। அவர் சரீரத்தில் வெளிப்படும் போது இந்த எலியாவாகிய யோவான் ஸ்நானகன் தரையில நிக்கிறார். और वो शरीर में प्रकट होने के समय पर ये एलिया जमीन पर उस समय पर खड़ा था। இன்னும் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். अब यीशु बीच आकाश में आएगा। அப்பொழுது ஒரு எலியா மோசே இஸ்ரவேல் தேசத்துல காணப்படுவார்கள். और तब एलिया और मूसा इस्राएल देश में दिखाई देंगे। அவனை தான் இவங்க போய் விசாரிக்காங்க, அவனாதான் இருப்பானோ? और उसके बारे में ये विचार करके पूछते हैं क्या तू उस समय पर आने वाला एलिया है? யோவான் சொல்லுகிறாரு, लेकिन यूहन्ना बपतिस्मा देने वाला कहता நான் है அந்த எலியா இல்ல. मैं वो वाला एलिया नहीं। நீ எதிர்பார்க்கிற ஆளு நான் இல்ல. तू जिस एलिया का इंतजार करता है वो एलिया में नहीं। நமக்கு நல்லா புரியணும், யோவான் எலியா हमें अच्छे से समझना है यूहन्ना बपतिस्मा देने वाला தேவன் एलिया है। மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது நிற்கிறார். और वो यीशु मसीह मांस में प्रकट होने के समय पर प्रकट होता இனி है। சீனாய் மலையில இறங்கும் போது அங்க ஒரு எலியா இருப்பார். अब सीनाई पर्वत पर प्रकट होने के समय पर वहां पर होगा। இது புறஜாதிகளுக்கு கிடையாது, இஸ்ரவேலுக்கு தான். यह अन्य जातियों के लिए नहीं, केवल इजरायलियों के लिए ஆனா है। இவரிடத்துல अनेகர் ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார்கள். लेकिन इसके बाद इसके पास में आके बहुतों ने बपतिस्मा लिया, பாவங்களை அறிக்கை செய்தார்கள், पाप को अर्पण किया, வழியை மாற்றினார்கள். रास्ते को बदल दिया। கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின இந்த மனுஷன் प्रभु के लिए रास्ता जिसने तैयार किया है, இயேசு அதே மனுஷன் வந்து ஞானஸ்நானம் எடுக்க வர. यीशु फिर से उसी मनुष्य के पास आकर उससे बपतिस्मा लिया। அவன் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தான்? उसने कैसे बपतिस्मा दिया? பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல கொடுத்தானா? क्या पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लिया? இயேசு கிறிஸ்து நாமத்துல கொடுத்தாரா? क्या यीशु मसीह के नाम से बपतिस्मा लिया? இந்த ரெண்டு பேர்லயுமே கொடுக்கல. ये दोनों नाम पर नहीं दिया गया। யோவான் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாரு? यूहन्ना बपतिस्मा देने वाले ने நீங்க कौन सा மனம் बपतिस्मा दिया? திரும்புங்கள் என்று அவர் அப்படி தண்ணிக்குள்ள முக்கி விட்டாரு. तो मन फिराव करके पानी में केवल डुबा कर छोड़ दिया था। இயேசுவை நீ விசுவாசிக்கணும். यीशु के ऊपर भरोसा रख। அவர் வெறும் பேரெல்லாம் சொல்லல. और वो उसने कोई नाम नहीं बताया। ஆகவே யோவான்ட்ட ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் திரும்பவும் எடுத்தார்கள். और इसीलिए यूहन्ना से जिसने बपतिस्मा लिया उन्होंने फिर से बपतिस्मा लिया है। அப்போஸ்தலர் 19 இருக்கிறது. वो प्रेरितों के 19वें अध्याय में इसके बारे में लिखा है। இந்த மூணாவது அதிகாரத்துல लेकिन इस तीसरे अध्याय के अंदर வந்து ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார். और यीशु मसीह वहां पर बपतिस्मा लेने के लिए आता है। வேதபாரகரும் பரிசேயனும் அதை என்ன செய்தாங்க? தள்ளிட்டாங்க. और बहुत सारे फरीसी और याजक वहां पर उसे दूर कर दिए। யோவானால் ஞானஸ்நானம் எடுக்கல. यूहन्ना से बपतिस्मा नहीं लिए அது गए அவங்களுக்கு பைத்தியமா தெரிஞ்சது. और वो उनके लिए एक पागलपन था। ஆனா சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம். लेकिन सर्वशक्तिमान जो मांस में प्रकट हुआ யோவான் ஸ்நானம்ட்ட போறாரு. यूहन्ना बपतिस्मा देने वाले के पास யோவான் जाता है। சொன்னாரு, நான் தாயா எடுக்கணும் உங்க கையில. यूहन्ना कहता है हे प्रभु मैं तो आपके पास बपतिस्मा लेना நீ எப்படி चाहिए, என்கிட்ட வரலாம்? आप कैसे मेरे पास आ அப்ப सकते கர்த்தர் हैं? சொல்லுகிறார், तब प्रभु ने कहा இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றது நமக்கு ஏற்றதா இருக்கு. ऐसे सारे धार्मिकता को पूरा करना हमारा नियम है। நீதி அதாவது ஞானஸ்நானம் தேவனுடைய ஒரு நீதியாக இருக்கு. और बपतिस्मा लेना परमेश्वर की एक धार्मिकता है। இயேசுவானவர் அந்த ஞானஸ்நானத்தை எடுத்தார். और यीशु ने उस बपतिस्मा को पूरा किया இது தேவ நீதியை நிறைவேற்றினார். और ये प्रभु की धार्मिकता को पूरा किया है। எதனால அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு? किस लिए उसने बपतिस्मा लिया? பாவ மன்னிப்பு கிடையாது. पाप के क्षमा के लिए नहीं, ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார். प्रभु बसका का मेमना बनकर आया। ஆசாரியனாய்
ஆகிய யோவான் அவரை கழுவுகிறார். और वो याजक बनकर उसे धोने के लिए आया है நியாய பிரமாணத்தின்படி கிறிஸ்துவானவர் நியாய பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறார். और व्यवस्था के अनुसार प्रभु यीशु धार्मिकता के अंदर है தேவனுடைய வார்த்தையின்படி பஸ்கா ஆட்டுக்குட்டி கழுவப்பட்டது. और वचन के अनुसार वो बसका का मेमना धोया गया. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்? उसके बाद प्रभु ने क्या किया? உடனே என்ன நடந்தது? तुरंत क्या हुआ? காட்டுக்கு போகிறார். और वो जंगल में गए. பழைய ஏற்பாடு உங்களுக்கு தெரியும், पुराने नियम पर आप जानते हैं, லேவியராகமத்தில் சொல்லி இருக்கிறது, लेवियों की किताब में लिखा है 2 ஆடு தெய்வ சமூகத்துல வரணும். 2 मेमना प्रभु के समूह में आना है. எதுக்காக? किस लिए? ஆசாரிய ஊழியத்தை ஆயத்தப்படுத்துகிறதற்காக, और याजक की सेवकाई को आरंभ करने के लिए. பாவ மன்னிப்பை பிரசங்கிக்கிற அந்த ஆசாரிய சந்ததியார்கள் கழுவப்படுவதற்கு, और पाप के जो संतान को धोए जाने के लिए, பலி செலுத்துகிறவர்களுக்காக, बलि चढ़ाए जाने के लिए, நீதிமான்களுக்காக धार्मिक के लिए. அவர் சொல்ற 2 ஆட்டுக்குட்டி கொண்டு வரணும். और 2 मेमने को ले आना है. ஒரு ஆட்டுக்குட்டி மேல தலையில கை வச்சு और एक मेमने के ऊपर सर पर हाथ रखकर அவருடைய பாவங்களை சுமத்தணும். और उनके पाप को वहां पर रख देना है. அதுக்கு பிறகு அந்த ஆட்டை கொண்டு காட்டுல விட்டுறணும். और उसके बाद इस मेमने को जंगल पर छोड़ देना है. யார் கூட்டிட்டு போறது? कौन इसे ले जाएगा? ஆசாரியன் தான் கூட்டிட்டு போகணும். एक याजक ही उसे ले जाएगा. எங்க கொண்டு விடணும்? कहाँ जाकर छोड़ना है? இங்க மேல நமக்கு மலை இருக்குன்னு வைங்க, हमारे लिए यहाँ पर पहाड़ है पास में. மலைக்கு உள்ள ஏவூர் இருக்கிறது. वह गांव, वहाँ उस गांव के अंदर, पहाड़ के अंदर येऊर है. ஏவூர்ல எல்லாம் கொண்டு விடக்கூடாது. येऊर में जाकर नहीं छोड़ना है. பைபிள் சொல்ற ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுல கொண்டு இந்த ஆட்டுக்குட்டி விடணும். इस मेमने को ऐसे स्थान पर जोड़ना है जहाँ पर कोई मनुष्य चलता फिरता नहीं. அங்க மிருகங்கள் தான் இருக்கும். कहाँ? वहाँ पर केवल जानवर होंगे. அப்படி இடத்துல இந்த ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு அவர் நேர வீட்டுக்கு வரக்கூடாது. और वहाँ पर छोड़कर वो सीधा घर पर नहीं आना நேரா चाहिए. நதியில போய் குளிச்சு துணி மாத்தினாதான் ஊருக்குள்ள வரணும். और वहाँ पर से सीधे नदी में जाकर नहाने के बाद घर के गांव के अंदर आना है. இதுதான் தேவனுடைய சட்டம். और ये परमेश्वर की धार्मिकता है. இவர் விட்டுட்டு குளிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. और ये नहाकर धोकर बाहर आ गया. ஆனா ஆட்டுக்குட்டிக்கு அதான் என்னாச்சு? लेकिन उस मेमने का काम क्या हुआ? அது காட்டுல போய் மிருகங்களை அடித்து கொன்று விட்டது. और वो जंगल में जाकर उस मेमने को वहाँ उस जानवर ने मार दिया. ஆனா ஒரு ஆட்டுக்குட்டிய लेकिन एक मेमने को அவங்க கையில ஜெபம் பண்ணாங்க. उसके सर पर हाथ रखकर प्रार्थना करते அது हैं. தெய்வ சமூகத்திலே பலி செலுத்தப்பட்டது. और वो प्रभु के समूह में बलि चढ़ाया गया. இதுதான் தேவனுடைய பிரதானமான ஒரு பலி. और ये प्रभु के सामने एक महाबलि है. இந்த 2 காரியத்தையுமே இயேசுவானவர் செய்யணும். और ये दोनों कार्य को यीशु मसीह करना चाहिए. இயேசுவானவர் இப்ப முதலாவது ஞானஸ்நானம் எடுத்த உடனே यीशु मसीह पहले बपतिस्मा लेने के बाद காடாக வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டார். और पहले वो जंगल में भेज दिया गया. வனாந்தரத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போறார். जंगल में जहाँ पर लोग फिरते नहीं थे वहाँ चला गया. சில யூதர்கள் சொல்லுவாங்க, कुछ यहूदी कहते हैं. இயேசு சாதாரணமான காட்டுக்கு போகல, और यीशु कोई साधारण का जंगल में नहीं गया. சீனாய் வனாந்தரத்துக்கு போனாரு. वो सीनाई पर्वत पर उस जगह पर गया है. அது ரொம்ப தூரமா இருக்கு. और वो बहुत दूर है. ஆனா ஆவியானவர் அவரை கொண்டு போறாருன்னு எழுதி இருக்கிறது. लेकिन आत्मिक परमेश्वर से ले गया करके लिखा है. பிலிப்பு மாதிரி போனாரா இல்ல நடந்து போனாரா தெரியாது. लेकिन फिलिपुस के अनुसार के समान गया या और कैसे गया पता नहीं. ஆனா அவர் வனாந்தரத்துக்கு போயிட்டார். लेकिन वो जंगल में गया. மிருகங்கள் தான் இருந்தது. वहाँ पर केवल जानवर थे. இயேசு கொலை செய்யப்படவில்லை. लेकिन यीशु वहाँ पर मारा नहीं गया. மிருகங்கள் அடிக்கவில்லை. उसे किसी जानवर ने नहीं मारा. சாத்தான் அவரை ஜெயிக்கவில்லை. शैतान उसे जीत नहीं இந்த पाया. போக்காடாக போன ஆண்டவர் ஜெயம் பெற்று வருகிறார். और ये जो जंगल में छोड़ा गया मेमना वो जय पाकर लौट कर आया. 40 நாளைக்கு பிறகு சோதனை. 40 दिन के बाद वहाँ पर परीक्षा. எல்லாவற்றையும் ஜெயித்து सबसे जीत कर அதுக்கு பிறகுதான் கல்வாரி சிலுவைக்கு போகிறார். और फिर वो कलवरी क्रूस पर गया. இந்த 2 காரியத்தையுமே இயேசு செய்கிறார். और ये दोनों बात को यीशु पूरा करता है. இதுதான் தேவனுடைய நீதி. और ये परमेश्वर की धार्मिकता है. இந்த நீதியை நான் கடைபிடித்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் பாருங்க. इस धार्मिकता को पालन करेंगे तो किस प्रकार की आशीष मिलती है. நீதிமொழிகள் 11வது அதிகாரத்துல नीति वचन का 11वां अध्याय 4வது வசனத்துல और उसपे 4था वचन, ஒரு சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். उसपे एक वचन को, एक सत्य बात को कहता है. 11 கோபாக்கினை நாளிலே கோபாக்கினை நாளிலே ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். कोप के दिन धन से तो कुछ लाभ नहीं होता, परंतु धर्म मृत्यु से भी बचाता है.
தேவன் கோபாக்கின நாள்னா நியாய தீர்ப்பு நாள்ல और कोप के दिन में मतलब न्याय करने के समय पर நான் எப்படி தப்புவிக்கப்படுவேன்? हम कैसे बचाए जाएंगे? தேவ நீதியில தான் நான் காப்பாற்றப்படுவேன். परमेश्वर की धार्मिकता से बचाए जाएंगे। என்னுடைய பரிசுத்தம் அல்ல, मेरी पवित्रता नहीं, என்னுடைய நீதி அல்ல, मेरी धार्मिकता नहीं, ஆண்டவர் தனக்குன்னு ஒரு நீதியை வச்சிருக்கிறார். परमेश्वर अपने लिए एक धार्मिकता को रखा है। நல்லா நம்ம கவனிக்க எடுப்போம். हमें अच्छे से समझना है। ரோமர்கள் நிருபத்துல रोमियो की किताब में ஏசாயா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ऐसा एक बात को कहता है 30வது வசனத்துல 30वां वचन, இப்படி இருக்க ऐसे होने पर நாம் என்ன சொல்லுவோம்? हम क्या कहेंगे? நீதியை தேடாத புறஜாதிகள் நீதியை பெற்றுக்கொண்டார்கள். और धार्मिकता को नहीं पाने वाले लोग धार्मिकता को पा लिए, ஆனா நீதியை தேடின இஸ்ரவேலர்களோ தோற்று போனார்கள். लेकिन जो धर्म को ढूंढ रहे थे वो लोग उस धार्मिकता को नहीं पा सके। விளங்குதா? क्या आपको समझ में आता है? இஸ்ரவேலர்கள் நீதியை தேடினாங்க. इजरायलियों ने धार्मिकता की खोज तो की, நம்ம யாருமே நீதியை தேடல. हमने तो धार्मिकता की खोज ही नहीं की, ஆனா அவங்க தேடுதாங்க. उन लोगों ने उस धार्मिकता की खोज की। ஆனா தேடினவங்களுக்கு கிடைக்கல, और धार्मिकता को जिसने खोजा उन्हें नहीं मिला, தேடாதவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு. और जो नहीं ढूंढ रहे थे उन्हें मिल गया। எப்படி இது? ये कैसे हुआ? வாசிக்கலாம் 30 31 11 में 30 और 31 पढ़ेंगे। 9வது அதிகாரம் ரோமர் 9வது रोमियो का 9वां अध्याय எப்படி இருக்க? 30 और 31। 30 31 இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால ஆகும் நீதியே. நியாய பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. अंत हम क्या कहे? यह कि अन्य जातियों ने जो धार्मिकता की खोज नहीं करते थे धार्मिकता प्राप्त की, अर्थात उस धार्मिकता को जो विश्वास से है। நீங்களும் நானும் யாருங்கறத நம்ம புரியணும். आप और मैं कौन है ये समझना அந்த चाहिए। நம்பிக்கை நமக்கு பெருகணும். वो भरोसा हमारे अंदर बढ़ना चाहिए। இஸ்ரவேலர்கள் விசேஷமானவங்க தான். इजरायली जो है विशेष लोग हैं, அவங்களுக்கு என்னலாம் இருக்கு? उनके पास क्या है? ரோமர் 9வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன், கவனிங்க. रोमियो का 9वां अध्याय पर मैं पढ़ता हूँ, पढ़िएगा, सुनिएगा। நீங்க கவனிங்க, இஸ்ரவேலருக்கு என்னலாம் ஒரு சான்ஸ் இருக்கு பாருங்க. इजरायलियों को क्या क्या मौका दिया गया है देखिए। 9:4 சொல்லுது, 9 में 4वां वचन, அவர்கள் இஸ்ரவேலரே, वे इजरायली हैं புத்திர சுவிகாரம்னு ஒரு சான்ஸ் இருக்கு, அது அவங்களுக்கு தான். और लोकपन का अधिकार है वो उन्हीं का है, மகிமைன்னு ஒரு காரியம் இருக்கு, அது அவங்களுக்கு और தான். महिमा करके कार्य है वो भी उन्हीं का है, ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினாரு, அது அவங்ககிட்ட தான். और जो वाचाएं बांधी प्रभु ने उन्हीं के लिए बांधी, நியாயப்பிரமாணம் கொடுத்தது அவங்களுக்கு और தான். व्यवस्था भी दिया वो भी उन्हीं के लिए दिया, தேவனை ஆராதனை செய்யணும்னு சொன்னது இஸ்ரவேலருக்கு और தான். जो उपासना करने के लिए कहा वो भी प्रभु ने उन्हीं के लिए कहा, வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தாரு கர்த்தர், அது இஸ்ரவேலருக்கு தான். सारी प्रतिज्ञा जो दी गई थी सब उन्हीं की है। அது மட்டும் இல்ல, 12 கோத்திர பிதாக்களும் அவங்க தான். केवल इतना ही नहीं, 12 गोत्र पिता भी वही हैं। இன்னொரு விசேஷம் இருக்கு, और एक विशेष बात है, தேவன் மாம்சத்துல பிறந்ததும் அங்கதான். और प्रभु मांस में प्रकट हुआ वो भी वहीं पर हुआ, எல்லா ஆசீர்வாதமும் இஸ்ரவேலருக்கு இருந்தது. और सारे आशीष इजरायलियों पर था। ஆனா 9வது அதிகாரம் முடியும் போது சொல்லுகிறது, लेकिन 9वें अध्याय के आखिरी वचन पर लिखा இப்படி है, இருக்க जैसा लिखा நாம் है, என்ன சொல்லுவோம்? देखो हम क्या कहें, நீதியை தேடாத புறஜாதிகள் நீதி அடைந்தார்கள். और जिन्होंने धार्मिकता की खोज नहीं की उनको धार्मिकता दिया गया, நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ लेकिन व्यवस्था को खोजने वाले इजरायली நீதி பிரமாணத்தை பெறவில்லை, அவங்களுக்கு கிடைக்கல. और उनको वो धार्मिकता की बात नहीं मिली। எதனால கிடைக்கல? इसलिए नहीं मिली, என்ன தப்பு பண்ணிட்டாங்களா? क्या उन्होंने कोई गलती की? தேவ நீதியை புரிய முடியல. परमेश्वर की धार्मिकता को वो नहीं समझ पाए। இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க, आज भी बहुत सारे मसीहा के लोग हैं, அவங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கு, அதை செய்வாங்க. उनके लिए एक धार्मिकता है, उस कार्य को करते हैं। தேவ நீதியை கணக்கிலே சேர்க்க மாட்டாங்க. परमेश्वर की धार्मिकता को वो किसी भी बात पे नहीं रखते, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. और कलाम को कोई मुख्य स्थान नहीं देंगे। யாரோ என்னமோ சொன்னாங்க, அதை நம்புவாங்க. कोई तो कुछ बात को कहा उसके ऊपर भरोसा करेंगे, புஸ்தகத்தை நம்புவாங்க. कोई कुछ पुस्तक के ऊपर भरोसा करते हैं। இதுதான் இஸ்ரவேலர் செய்தாங்க. यही इजरायली करते हैं, நல்லா புரியணும். अच्छे से समझना है। புறஜாதிகள் अन्य जाति நீதியை தேடல, धार्मिकता की खोज नहीं की है, ஆனா அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு. लेकिन उन्हें मिल चुका।
தேடனவனுக்கு கிடைக்கல. और जिसने खोजा उनको नहीं मिला। 32வது வசனம் சொல்லுது 32वां वचन में लिखा எதனால है அவங்களுக்கு கிடைக்கல? किस लिए उन्हें नहीं मिला? அவர்கள் விசுவாசத்தினால தேடல. वे विश्वास से नहीं ढूंढते थे நாங்க நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னாங்க. और उन्होंने कहा हम व्यवस्था के अनुसार चलकर स्वर्ग में जाएंगे। பிரஜாதிகள் சொல்றாங்க நான் ஏசப்பாவை நம்பி விசுவாசித்து நான் போவேன். और यीशु के ऊपर विश्वास करके हम जाएंगे। இயேசுவை நாங்க விசுவாசிக்க ஐயா. यीशु को हम विश्वास करते हैं அவர்தான் எங்களை சிருஷ்டிகர். और वही हमारा रचना करता அவர் है என்னுடைய பாவத்தை அக்கிரமத்தை சிலுவையில் और சுமந்தார். उसने हमारे पाप को अधर्म को क्रूस पर चढ़ा நான் दिया நம்பி அறிக்கை செய்தேன். और मैंने उसे कबूल कर दिया அவர் என்னை மன்னித்தார். और उसने मुझे क्षमा की நான் நீதிமானாய் இருக்கிறேன். और अब मैं धर्मी बन गया இது हूँ இரக்கமாய் கிருபையாய் கிடைத்தது. और अब मैं अनुग्रह और दया से मिला है। ரட்சிப்பு எப்படி கிடைச்சிருக்கு? उद्धार कैसे मिला? இலவசமா கிடைச்சிருக்கு. मुफ्त में मिला है, இரக்கத்துல கிடைச்சிருக்கு. अनुग्रह से मिला है। அது எப்படி? விசுவாசத்தினால கிடைச்சது. और ये कैसे? विश्वास ही से मिला। இயேசுவை மெய்யான தெய்வமாக விசுவாசித்தால் கிடைக்கும். और यीशु को सच्चा खुदा मानकर चले तो मिलेगा। இயேசுவானவரும் ஒரு தெய்வம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. यीशु मसीह भी एक खुदा है करके मानेंगे तो नहीं मिलेगा। உலகத்துல நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. इस दुनिया में बहुत सारे लोग ऐसे ही सोचते हैं। இயேசுவானவரும் ஒரு தெய்வம் அல்ல, இயேசுவே தெய்வம். और यीशु मसीह भी एक खुदा नहीं, यीशु ही खुदा है। அவருடைய மகிமை, और उसकी महिमा, அவர் சர்வ वो வல்லமுள்ளவர். सर्वशक्तिमान है। அவர் பரலோகத்துல ராஜாதி ராஜாவாக பிதாவாக वो இருக்கிறார். स्वर्ग में राजाओं का राजा बनकर बैठा, पिता அதே बनकर बैठा தெய்வம், है। அதே ஆண்டவர் वही खुदा, वही எங்கும் परमेश्वर நிறைந்திருக்கிறார். हम हर जगह पर भरपूर है। நம்முடைய கடவுள் எப்படி இருப்பார்? எப்படி இருப்பார் அவர்? और वो प्रभु कैसा रहेगा? वो किसी भी प्रकार पर रहेगा। நான் இப்ப இங்க இருக்கேன், சென்னையில இல்ல. और मैं यहाँ पर हूँ, चेन्नई में नहीं रह सकता, நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்ல. लेकिन मेरा प्रभु ऐसा नहीं। எப்படி உங்களுக்கு முன்னால நான் நிக்கிறேனோ और जिस प्रकार मैं आपके सामने यहाँ पर खड़ा हूँ, அதே மாதிரி கர்த்தர் பரலோகத்துல இருக்கிறாரு, பூலோகத்துல और இருக்கிறார். उसी प्रकार प्रभु स्वर्ग में भी है और पृथ्वी पर भी है, அவர்தான் தெய்வம். और वही तो खुदा है। அந்த நம்பிக்கையை பிரஜாதிகள் ஏற்றுக்கொண்டார்கள். और उस भरोसा को लोगों ने स्वीकार किया। இயேசு என் பாவங்களை மன்னித்தார். यीशु ने मेरे पाप को क्षमा किया है, வாழ்க்கை மாறுகிறது. मेरा जीवन बदल गया தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறான். और परमेश्वर की मर्जी को पूरी की இவன் அந்த गई। தேவ நீதியை பெற்றுக்கொண்டான். परमेश्वर की धार्मिकता को इन्होंने पा लिया, இஸ்ரவேலருக்கோ அது கிடைக்கல. लेकिन इजरायलियों को ये बात नहीं मिली। இஸ்ரவேல் சொல்லாங்க அது எப்படி கிடைக்கும் விசுவாசத்துல? इजरायली कहते हैं कैसे ये विश्वास में मिलेगा? நியாய பிரமாணம் மோச மூலமா கிடைச்சது. व्यवस्था हमें मूसा के द्वार से मिला है, எங்கள் தெய்வம் கொடுத்தார். हमें प्रभु ने दिया है। அதுபடி நடந்தா தான் பரலோகம். उसके अनुसार चलेंगे तो धार्मिकता है। நீங்கெல்லாம் நடக்கல, आप तो चले ही நாங்க नहीं, நடக்கிறோம். हम चलते हैं। ஆனா யாக்கோபு சொல்லுகிறார் लेकिन याकूब कहता है 613 நியாய பிரமாணம் இருக்கிறது. करीब 613 व्यवस्था है। இதுல ஒண்ணே ஒண்ணு நீ மீறினா கூட முழுதும் 0 தான் கிடைக்கும். इस व्यवस्था में एक को भी तो उल्लंघन करता है तो सब में शून्य मिलेगा, ஆனா பிரஜாதிகள் அப்படி இல்ல. लेकिन अन्य जाति वैसे இயேசு नहीं। எனக்காக நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். और यीशु मसीह मेरे कारण धार्मिकता का बात बना है। ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். और एक व्यक्ति अगर मसीहा के अंदर है तो वो नए सिरे से बनाया गया। எல்லாமே மாறணும். सब कुछ बदलना चाहिए வாழ்க்கையில ஜீவன் மாறணும். और जीवन में अपने समय पर जीवन बदलना चाहिए பேச்சில நீதி இருக்கணும். और हमारी बातों में धार्मिकता होनी चाहिए। பார்க்கும்போது கிறிஸ்தவங்களாகவே உலகம் பார்க்கணும். हम देखने के समय पर हमें एक धार्मिकता के समान लोगों को देखना है அதுதான் தெய்வத்தை நான் பிரதிபலிக்கிறேன். और यही प्रभु को प्रकट करना। நான் பவுல் சொல்றாரு ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். इसी के बारे में पौल कहता है कि अगर कोई मसीहा के अंदर है वो नए सिरे से बनाया गया। யூதர்கள் என்ன செய்தாங்க பாருங்க. ये यहूदी क्या करते हैं देखिए, 33வது வசனம் 9வது 9वें அதிகாரம். अध्याय में 33वां वचन, இதோ இடர்வதற்கான கல்லையும் देखो से जिन्हें टेस लगने के चट्टान के समान தவறுவதற்கான ஒரு கல்லையும் और ठोकर खाने के चट्टान के நான் समान சீயோனிலே வைக்கிறேன். मैं सियोन में रखता हूँ। அதுல போட்டுருக்கு நான் ஒரு கல்லையும் கன்மலையும் நான் வைக்கிறேன். वो कहता है मैं एक चट्टान और एक पत्थर को रखता हूँ। அடுத்த வசனத்தை பாருங்க. उसका अगला लाइन बात को देखिए, அதனிடத்தில் அல்ல அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் और जो उस पर जो वो वस्तु नहीं बल्कि वो व्यक्ति के ऊपर, அந்த கல்லும் அந்த கன்மலையும் இயேசு, और वो पत्थर और वो चट्टान यीशु है। அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ और जो उस पर विश्वास करेगा वह, அவன் கெட்டு போவதில்லை என்று பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிறது. और वो लज्जित नहीं होगा ऐसे पुराने नियम पर लिखा है। யார் மேல? किसके ऊपर? இயேசுக்கு மேல. यीशु
के ऊपर। ஆகவே தெரியாத ஜனம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். और इसलिए जो अनजान लोगों ने प्रभु को स्वीकार किया நம்ம நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். और वो धर्मी बनाए गए। நம்ம நீதிமான் இல்ல, हम धर्मी नहीं हैं, நீதிமானாய் மாற்றப்பட்டவர்கள். हम धर्मी बनाए गए हैं। நம்பிக்கை இருக்கா? क्या आपको भरोसा है? அறிக்கை செய்யணும், நான் ஒரு நீதிமான். आपको कबूल करना है, मैं एक धर्मी हूँ। இயேசுவின் இரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். यीशु के लहू से मैं धर्मी बनाया गया। ஆனால் யூதர்கள் அதை இழந்து விட்டார்கள். लेकिन यहूदियों ने उसे खो दिया। அதுல போட்டிருக்கு இடறினார்கள். उस पर लिखा है वो उसका ठोकर खाए। சிமியோன் முத நாளே சொல்லிட்டாரு. सिमियोन ने पहले दिन में ही बता दिया। அந்த ஆண்டவரை பிரதிஷ்டை பண்ணும்போது और जब उस प्रभु को उसने वहां पर आशीष की அநேகர் இடறி விழுவார்கள் அப்படின்ட்டாங்க. और उसने तभी कह दिया इसके कारण बहुत सारे लोग ठोकर खाएंगे। இன்னைக்கும் நிறைய பேர் இடறதாங்க. आज भी बहुत सारे लोग ठोकर खाएंगे। இவரே சர்வத்திற்கும் மேலான தெய்வம்னு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. और यही वो सर्वशक्तिमान प्रभु है करके स्वीकार नहीं करते। இவருடைய நாமத்துல பாவமன்னிப்பு பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. और इसके नाम से पाप का क्षमा नहीं पाते। இவருடைய நாமத்தை முழு இதயத்தோடு தொழுது கொள்ள மாட்டாங்க. इसके नाम को पूरे हृदय से आराधना नहीं करते। அவர் விசுவாசிகள் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. उसके ऊपर विश्वास करने वाले जितने हैं वो नाश न हो बच जाएंगे। தேவன் மகிமையான ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை வைத்திருக்கிறார். और वो प्रभु बहुत बड़े भरोसा को उसके ऊपर रखा है। இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். और ये विश्वास दुनिया को जीतने वाला जय அது है। என்ன விசுவாசம்? वो कौन सा विश्वास है? இயேசுவை மகிமையானவராக ஏற்றுக்கொள்ளுகிறது. यीशु को महिमा के रूप में स्वीकार करने के लिए। இந்த நீதிமொழிகள் 12வது அதிகாரத்திலையும் கூட नीति वचन के अंदर 12वां अध्याय के अंदर भी 28வது வசனம் ஒரு நீதியை பற்றி சொல்லுகிறது. 28वां वचन के अंदर एक वचन के बारे में कहता है। நீதிமொழிகள் நீதியின் பாதையில் நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அந்த பாதையில் மரணம் இல்லை. धर्म के मार्ग में जीवन मिलता है और उसके पथ में मृत्यु का पता भी नहीं। என்ன சொல்கிறாரு? वहाँ पर क्या कहता है? இயேசுநாதருடைய பாதையிலே ஜீவன் உண்டு, यीशु मसीह के चलने के स्थान पर जीवन है அந்த பாதையிலே மரணம் இல்லை. और उस स्थान पर मरण नहीं। அதுதான் மெய்யான ஒரு வழி. और वो उसी स्थान पर जीवन है। இயேசுவானவர் சொன்னார், यीशु ने खुद कहा நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். और मैं ही मार्ग सत्य और जीवन हूँ। அதைத்தான் நீதிமொழிகள் ஜீவன் மார்க்கம். और इसी के बारे में लिखा गया है जीवन का मार्ग। இந்த வழியை நாம் அறிந்து கொள்ளுகிறது தான் பாக்கியம். और इस मार्ग को पहचानना ही सही रास्ता है। இன்னைக்கு உலகத்துல நிறைய மதங்கள் இருக்கு பாருங்க. इस दुनिया में बहुत सारे धर्म हैं। அவங்களுக்கு நிறைய கடவுள். उनके लिए बहुत सारे खुदा हैं। உங்களுக்கு தெரியுமா எல்லா கடவுளையும் எல்லாரும் அங்க கும்பிட முடியாது. और सब जगह पर सब खुदा को नमन नहीं कर सकते। அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கும், அவங்க அதை கும்பிடுவாங்க. और वो उनके लिए एक अलग खुदा होता है, उसी का नमन करते हैं। துணி துவைக்கிறவங்க ஒரு கடவுள், और जो कपड़े धोने वालों के लिए अलग खुदा है, செருப்பு தைக்கிறவங்க ஒரு கடவுள், चप्पल सिलाने वाले के लिए अलग खुदा है। நாங்கெல்லாம் பெரிய ஆளு, அவங்களுக்கு ஒரு கடவுள். और हम सब बड़े लोग हैं, हमारा खुदा अलग है। உங்களெல்லாம் ஏத்துக்கொள்ள மாட்டார். आपको वो स्वीकार नहीं करेगा। இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது புறஜாதிகள். और ऐसा एक धर्म की बातों को सिखाता है अन्य जाति के அப்ப लोग। இயேசுநாதர் என்ன விசேஷம்? अब यीशु मसीह में क्या विशेषता है? எந்த மனுஷனான वो कहता है कोई भी मनुष्य क्यों ना हो, ஒரு பாவியா இருந்தாலும் किसी भी प्रकार का पापी क्यों ना रहे, ஏற்றுக்கொண்டு கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறது தான் தெய்வம். और उसे धोकर शुद्ध करके आशीष करने वाला वो खुदा है। ஏலோஹிம் அப்படின்னு பைபிள்ல இருக்கு பாருங்க. उसका नाम एलोहिम करके लिखा गया है कलाम में। பயங்கரமானவர், वो भयंकर परमेश्वर है, எல்லாவற்றுக்கும் மேலானவர், वो सारे चीजों में बढ़कर है। அவர் எல் சடாய், वो एल शडाई, என் தாயை போன்றவர், मेरे माँ के என் समान, தகப்பனை போன்றவர், मेरे पिता के समान இந்த அன்புள்ளவர். बहुत प्रेम करता है। அவர் சர்வ பூமியை ஆளுகிறவர். और वो सारे सृष्टि को राज्य करता है। அவருக்குன்னு ஒரு நீதி இருக்கு. उसके लिए एक धार्मिकता है। அவர் சொல்றாரு, உன்னால முடியலல்ல, वो कहता है तुझसे नहीं होता है ना, என்கிட்ட வாப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். मेरे पास आ जा, मैं तुझे आशीष करूंगा। இதுதான் தேவனுடைய ஒரு நீதி. और यही प्रभु की धार्मिकता। போனா பிழைச்சிக்கிடும். जाएंगे तो बचेंगे, அடா இப்படி பண்ணோம்னா, अगर लड़ाई करेंगे இல்ல நான் உபாசம்லாம் எடுத்து அது பிறதான் வருவேன், या मैं उपवास लेकर उसके बाद आऊंगा நான் இன்னும் சரியாகணும், और मैं और सुधारना चाहिए। நிறைய
நிறைய சுயமான நீதி நிறைய பேருக்கு இருக்கு. बहुत सारे लोग अपनी खुद की इस बातों के बारे में सिखाते हैं। நிறைய காரியங்களை தங்களை தாங்களே என்ன செய்கிறது, बहुत सारी चीजों में अपने आप को क्या बोलते हैं, நீதியாய் செய்வாங்க. अपने आप को धर्मी ठहराते हैं। ஏழாவது ஓய்வு நாள் சபைக்காரங்க இருக்காங்க, 7वें कलीसिया दिन को मानने वाले लोग हैं। தவறு இல்லை. ஏழாவது ஓய்வு நாள் ஆராதிக்கிறது தவறு இல்லை, 7वां दिन में विश्राम का दिन मानना कोई गलत बात नहीं है, நல்லது தானே. वो अच्छी बात है। கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். प्रभु को तो आराधना करते हैं। புதிய ஏற்பாடுல நம்ம தினமுமே ஆராதிக்கணும். नए नियम के अनुसार हम हर दिन आराधना कर सकते हैं। சாயாவும் குடிக்க கூடாது, டீயும் குடிக்க கூடாது. और वो कहते हैं चाय भी नहीं पीना, कॉफी भी नहीं पीना, அதுல கொஞ்சம் போதை இருக்கு. क्योंकि उसके अंदर नशा है। எப்படிப்பட்ட நீதி? ये किस प्रकार की धार्मिकता? சுயமான ஒரு நீதி. ये अपने खुद का विचार है। வெளிப்படையான சில பாவங்கள் தெரியும் மனுஷனுக்கு. दिखावट में मनुष्य के बारे में कुछ दिखाई देता है நீதி, நியாயம். और कोई धार्मिकता की बात। ஆண்டவரே பைபிள்ல சட்டத்தை எழுதி இருக்கிறார். हे बाइबल, प्रभु ने खुद बाइबल में कुछ बात को लिखा है। நீங்க பாருங்க, 1 பேதுருவின் புத்தகத்துல पहला पत्रस का किताब 2வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசித்தா ஒரு சத்தியத்தை அவர் பேசுகிறார். दूसरे अध्याय के अंदर 9वें वचन में वो कुछ सत्य को बताता 1 है। பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். पहला पत्रस का दूसरा अध्याय उसका 9वां वचन। நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முதல்ல நீங்க 10வது வசனம் 10வது வசனம் படிங்க. 10வது परंतु तुम पहले तो कुछ भी नहीं थे, पर अब परमेश्वर की प्रजा हो। तुम पर दया नहीं हुई थी, पर अब तुम पर दया हुई है। முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பைபிள் என்ன சொல்லுது? बाइबल में क्या लिखा है? எதுவரைக்கும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையோ, जब तक तुमने प्रभु को स्वीकार नहीं किया, நீங்க யாரு? आप कौन हैं? நீங்க சரியில்லாத ஆளு. आप सही व्यक्ति नहीं हैं। நீங்க தேவனுக்கு தூரமானவர்கள், आप प्रभु से दूर रहने वाले लोग மனம் हैं, போல வாழ்ந்தவர்கள், अपने मन मर्जी से जीने वाले लोग हैं। 11வது வசனத்தை பாத்தீங்கன்னா, 16 वचन में देखें, பிரியமானவர்களே, हे मेरे प्यारों, அந்நியர்களும் अन्य लोग பரதேசிகளும் और स्वतंत्र परदेसी, நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற அசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தீர்கள். और तुम आत्मा के विरोध में लड़ने वाले एक अशुद्ध लोग थे। அப்படிப்பட்ட நீங்க और वैस प्रकार के तुम இயேசுவை விசுவாசித்ததினால यीशु को विश्वास करने के कारण இப்போ தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கீங்க. अब प्रभु के बच्चे बन गए हैं। நீங்கள் இருளின் அதிகாரத்தை விட்டு வெளியே வந்திருக்கீங்க. तुम अंधकार के उस जंजीर से बाहर निकल गए ராஜரிக ஆசாரிய கூட்டமா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். और राज्य करने वाला याजक का झुंड बना दिया गया। எப்படி கிடைச்சது? ये कैसे मिला? விசுவாசத்தினால. विश्वास ही से। ஆனால் வந்த பிறகும் பாருங்க, நமக்கு அந்த ஸ்தானம் புரியாது. और आने के बाद भी वो स्थान हमें पता नहीं चलता। நம்ம யாருங்கிறது நமக்கே தெரியல. हम कौन है ये हम जानते ही नहीं। நம்ம ராஜரிக கூட்டம்னு நினைத்து நடக்கணும். और हम राजाओं का झुंड ये विचार करके चलना है। ஜெபம் பண்ணும்போது நான் ராஜரிக கூட்டம், और हम प्रार्थना करने के समय पर हम राज्य करने वाला झुंड, இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், हम यीशु मसीह के लहू से धोए गए। எனக்கு வேண்டியதை அவர் தருவார். और मुझे जो चाहिए वो उसे करेगा। நாளைக்கு எனக்கு ஒரு காரியம் தேவை, मेरे लिए एक काम का जरूरत है, அன்னைக்கு கேட்க போறேன் கர்த்தரை. मैं आज प्रभु से उसे मांगूंगा। அதுதான் ராஜரிக கூட்டத்தினுடைய அதிகாரம் உள்ள ஆசீர்வாதம். और यही राज्य करने वाला झुंड का अधिकार का आशीष है। தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். प्रभु के आशीष को हमें पा लेना है। நம்முடைய ஸ்தானம் நமக்கு புரியணும். हमारा रहने का स्थान हमें पता होना चाहिए। அப்படி இல்ல அப்படின்னா ஓடி ஒளியணும். नहीं तो हमें दौड़ कर छुपना पड़ेगा। நமக்கு தெரியாது நம்ம சரியில்லை, நம்முடைய சூழ்நிலை நமக்கு தெரியலன்னு வைங்க. क्योंकि हमारी परिस्थिति यदि हमें पता नहीं चले, ட்ரெயின்ல போகும்போது பஸ்ல போகும்போது டிக்கெட் இல்லைன்னா தான் பயப்படணும். और ट्रेन में जाने के समय पर या बस में जाने के समय पर यदि टिकट नहीं है तो हमें डरना है। இருந்ததுன்னா தைரியமா இருக்கணும். अगर हमारे पास टिकट है तो हमें धैर्य से रहना है। அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. इसी प्रकार मसीहा का जीवन है। தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன். हम प्रभु के बच्चे हैं। தேவனுடைய நீதியினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். हम प्रभु के धार्मिकता के कारण हम धर्मी बना दिए गए। ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. और इसलिए प्रभु का आशीष मेरे ऊपर है। எஸ்தர் புத்தகத்துல பாத்தீங்கன்னா एस्तर के किताब में यदि देखें, அந்த
ஆமானுடைய மனைவி ஒரு வார்த்தை சொல்லுதா, वो हामान की पत्नी एक बात को कहती है, பாரு देख, மொர்தெக்காய் உன்னை கும்பிடல வணங்கலன்னு உனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு, और मोर्देकाई ने तुझे नमन नहीं किया है इसीलिए तुझे बहुत गुस्सा आ गया, அவனை காலி பண்ணிடணும்னு நீ திட்டமெல்லாம் போடுத, और तूने विचार किया कि उसे मार डालना है, அவனை அழிச்சிடலாம்னு நினைக்க, तू सोचता है कि उसे नाश कर दे। அவன் மனைவி சொல்லுதா, उसकी पत्नी कहती है, 6வது அதிகாரத்துல और एस्तर के 6 अध्याय के अंदर, அவனுடைய ஆலோசனைக்காரங்களும் சொல்றாங்க, और उसको तसल जो उपदेश जो सिखाने वाले कहते அவன் हैं, யூதனா இருந்தான்னா நீ கண்டிப்பா அவனை ஜெயிக்க முடியாது, और यदि वो यहूदी है तो तू जरूर उसे उसे जय नहीं पाएगा, யூதனா இருந்தான்னா நீ ஒரு நாள் அவனை மேற்கொள்ள முடியாது, और यदि यहूदी है तो तू उसे जीत नहीं पाएगा। நான் கிறிஸ்தவனா இருந்தா சத்துரு மேற்கொள்ள முடியாது, अगर तू मसीहा का है तो शत्रु तुम्हें जीत नहीं पाएगा। எப்படி நடக்கும் அது? और ये कैसे होगा? அது தேவன் செய்வார்। प्रभु इसे करेगा। மொர்தெக்காய் இப்படி சொல்றாரு, मोर्देकाई ने ऐसे ही कहा, எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், एस्तर को देखकर कहा, எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது, तेरे पास एक मौका है, ராஜ மேன்மையில இருக்கிற तो राजा के राजमहल में है, யூதர்களும் அழியாமல் இருக்க நீ ஜெபம் பண்ணலாம், यहूदी लोग नाश नहीं होना आता है तो तू प्रार्थना कर, நேரடியா போய் பேசலாம், तो सीधे से जाके बात कर सकती है। தேவன் சான்ஸ் கொடுத்திருக்கிறார், प्रभु ने तुझे मौका दिया है, ஆனா நீ செய்யல, यदि तू नहीं करेगी யூதர்கள் அழிய மாட்டாங்க, यहूदी नाश नहीं होंगे, யூதருக்கு ரட்சிப்பு கண்டிப்பா கிடைக்கும், यहूदियों का उद्धार कैसे न कैसे होगा। நீ செய்யலாம், यो तू कर सकती है, செய்யலனா வேறொரு இடத்துல இருந்து வரும், यदि तू नहीं करेगी तो और कहीं से उद्धार आएगा, தேவனை புரிந்து கொள்ளுகிறது, और यही प्रभु को समझ जाना है। தேவன் சர்வ வல்லமுள்ளவர், हमारा प्रभु सर्वशक्तिमान है, ஜனத்தை நேசிக்கிறவர், वो अपने लोगों से प्रेम करता தன்னுடைய है ஜனத்துக்கு சகல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், और अपने लोगों के लिए सारे बातों को रखता है। ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும், प्रार्थना करके उसे ले लेना है। வழி என்னது? रास्ता क्या है? மனம் திரும்பி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும், मन फिराकर प्रभु से अर्पण कर, எல்லா சுபாவத்தையும் விட்டுட்டு தேவனுக்கு முன்னால போகணும், सारा स्वभाव को छोड़कर प्रभु के समूह में चला जा। அதுதான் தேவன் ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார், और वही प्रभु एक मनुष्य से चाहता है, அவன் தேவ நீதியை பெற்றுக்கொள்ள वो முடியும், परमेश्वर की धार्मिकता को ले அவனுக்கு ஒரு लेता है, நாளும் தோல்வி இருக்காது, उसको कभी हरावट नहीं। கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, प्रभु का वचन कहता है, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, और धर्मी बचाया जो गिराया नहीं जा सकता। நீதிமானுக்கு நிறைய துன்பங்கள் வரலாம், धर्मी को बहुत सारे परेशानी आ सकती है, நம்ம பைபிள் எழுதியிருக்கிறது, और बाइबल में लिखा है அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நின்று அவனை விடுதலையாக்குவார், वो सारे चीजों में प्रभु साथ खड़ा रहकर उससे बचाता है। தமிழ்ல அப்படிதான் போட்டிருக்கு, தேவன் அங்க வந்து நின்று எல்லாத்தையும் மாற்றி, बाइबल तमिल में ऐसे लिखा है कि प्रभु वहां पर खड़ा रहकर उसे संभालता है। நீதிமான்கள் பாக்கியவான், धर्मी भले हैं, தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் பாக்கியவான், और वो प्रभु से जो धोए गए हैं वो धन्य हैं। அதனால நம்ம தைரியமா ஜெபம் பண்ணணும், इसलिए हमें धैर्य प्रार्थना करना है, நாளைய குறிச்சு கவலைப்படக்கூடாது, कल का चिंता मत करो, தேவ சமூகத்துல நின்னு சொல்லிரணும் பிரச்சனை, प्रभु के समूह में खड़े रहकर प्रार्थना करो, நான் யூதனா இருக்கிறேன், मैं यहूदी हूँ, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், मैं मसीहा का हूँ, எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, मेरा एक उद्धार है। ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார், प्रभु ऐसे कहता है, யூதனுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும், நீ செய்யல அப்படி, यहूदियों का उद्धार दूसरे स्थान से आएगा, उसके लिए तू कुछ नहीं करेगा। அழிக்க முற்பட்ட மனிதனையே ஆண்டவர் தூக்கி கொன்று போட்டார், जिस व्यक्ति ने विचार किया यहूदियों को नाश करने के लिए, उसी को प्रभु ने नाश कर दिया, அவனே அதை நட்டி அவனே அதுல தூக்கி போடப்பட்டான், और उसी ने उसे गाड़ा था, उसी पे उसे फांसी लगा दिया गया, காரியம் மாறுதலாய் முடிந்தது, और जो कार्य पूरा पलट गया। நம்ம யாரு? हम कौन हैं? தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டார், प्रभु के लहू से धोए गए लोग हैं, தேவனுடைய இரத்தம் அவ்வளவு மகிமையாக அவரு நம்மள விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், और प्रभु का वचन हमें उतना कीमती से प्रभु ने लिया है। ஒரு சொல்றார், மனுஷனுக்கு என்ன வேல்யூ இருக்கிறது? एक व्यक्ति कहता है मनुष्य का कीमत क्या है? வேறு வேல்யூ இல்ல, कोई वैल्यू नहीं। ஒருவேளை உயிரோட இருந்து எதையாவது கொடுத்தாங்கன்னா எதையாவது ஒரு பொருளை எடுத்து மற்றவனுக்கு வைப்பாங்க, கண்டோம் ஏதோ எடுத்து வைப்பாங்க, और एक मनुष्य अगर कुछ चाहिए तो कुछ चीजों को लेकर दूसरों को देता है, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான், और उसका कुछ दाम दिया जाएगा। ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், लेकिन यीशु मसीह के लहू से धोए गए, விலையேறப்பட்டவர்கள், और वो बहुत ही कीमती அவர் है, நிறைய விலை கொடுத்து என்னை வாங்கி இருக்கிறார், और वो बहुत ही कीमत देकर खरीदा है, ஆகவே நாம் விலையேறப்பட்டவர்கள், और इसलिए हम नाम बहुत ही कीमती हैं, भाग्यवान हम धन्य हैं।
हैं। நான் தேவ சமூகத்திலே உத்தமன், प्रभु के समूह में हम उत्तम हैं। தேவன் என்னை நீதிமானாக பார்க்கிறார். प्रभु ने मुझे धर्मी ठहराया है। மகிமைக்கு தான் நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். प्रभु उसकी महिमा के लिए ही बुलाया है। பல பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, पहाड़ के प्रचार में प्रभु कहता है, அவர் உட்கார்ந்து அருமையா மெதுவா பேசுறாரு. और वो बैठकर शांत से बातें करता है। நீங்க துயரப்படுகிறீர்களா? क्या तुम पर दुख उठाते हो? பரவாயில்ல, பயப்படாதங்க, कोई बात नहीं, चिंता मत करो, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். तुम्हें तसल्ली मिलेगा। நீங்க நீதிக்கு மேல பசி தாகமா இருக்கீங்களா? क्या तुम धार्मिकता के ऊपर प्यासे हो? நீதி தானே செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கா உனக்கு? क्या धार्मिकता के काम करने की इच्छा है? நீங்க கண்டிப்பா திருப்தி அடைவீர்கள். तुम जरूर तृप्त हो जाओगे। நீங்க நீதியின் மேல் பசிதாக இருந்ததுன்னா, और तुम्हारा धार्मिकता के ऊपर प्यास और भूख है तो அவர் சொல்லுகிறார், वो कहता है அவர்கள் திருப்தி அடைவார்கள். वो तृप्त होंगे। நீதியை செய்யணும்னு ஆசைப்பட்டனா கண்டிப்பா அதை தேவன் வாய்க்க பண்ணுவார். और धार्मिकता के ऊपर के बहुत सारे बातों को प्रभु हमें उस कार्य को देता நம்முடைய है। தேவன் சர்வ வல்லமுள்ள நீதி உள்ள தெய்வம். हमारा परमेश्वर धार्मिकता का खुदा है। என்னுடைய நீதியின்படி அல்ல, அவருடைய நீதியின்படியே நம்ம நியாயந்திருக்க போகிறோம். मेरे धार्मिकता के अनुसार नहीं, बल्कि तुम्हारे धार्मिकता के अनुसार। விசுவாசிக்கிறவன் நீதிமானாய் மாற்றப்பட்டான். विश्वास करने वाला धर्मी बनाया गया। அவருடைய மகிமையான நம்பிக்கையோடு நாம் ஜெபம் பண்ணோம். और वैसे महिमा के साथ हम भरोसा करें। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करे। எல்லாருடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கணும் அப்படிதான். और हमारे हर एक के हृदय में गहराई में होनी चाहिए। நீதிமான். और मैं धर्मी हूँ। இஸ்ரவேலர்கள் அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. इजरायली लोग उस वाक्य को खो ஆனா दिए, நீதியை தேடாத புறஜாதிகள் அதை பெற்றுக்கொண்டார்கள். लेकिन जो धार्मिकता को नहीं खोजे वो लोगों ने उसे खो दिया। ஹல்லேலூயா. हालेलुया। நீதிமானாய் அழைக்கப்பட்டவர்கள், और जो धर्मी करके बुलाए गए, இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், लहू से धोए गए கர்த்தர் हैं। அப்படிப்பட்ட மகிமையாக உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु ऐसे महिमा की बातों से आपको आशीष करे। எல்லாம் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். पवित्र प्रभु இந்த धन्यवाद। பரிசுத்தமான காலை வேளைக்காய் நன்றி पवित्र சொல்லுகிறோம். सुबह के लिए धन्यवाद உம்முடைய कहते हैं। நாமத்தினால் இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தமாக்கினவருக்கு நன்றி சொல்லுகிறோம். आपके लहू से धोकर मुझे पवित्र किया, इसलिए धन्यवाद। வேத வார்த்தை சொல்லுகிறது, कलाम कहता है, விசுவாசிக்கிறவன் பதறான், विश्वास करने वाला नहीं डरेगा। விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான். विश्वास करने वाला नहीं அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ जो उसको विश्वास करता है அவன் ரட்சிக்கப்படுவான். वो उद्धार पाएगा। அப்படிப்பட்ட மகிமையான நம்பிக்கையை புறஜாதிகளுக்கு தந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். और वैसे महिमा की बात को अन्य जातियों को तूने दिया, इसलिए இரக்கத்தில் धन्यवाद। எங்களை மீட்டுக் கொண்டவரே உம்மை நன்றி சொல்லுகிறோம். अनुग्रह से मैं बचाया, इसलिए धन्यवाद। விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். विश्वास में बढ़ने के लिए ஜெபத்தில் मदद कर। உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். प्रार्थना में स्थिर बने रहने के लिए நீர் मदद कर। விரும்புகிறதையே நாங்கள் செய்ய வேண்டும். आप जो चाहते हैं उसे हम करें। அப்படிப்பட்ட ஆவியினால் எங்களை वैसे நிரப்புகிறோம். आत्मा से भर दीजिए। எல்லா துதிகன மகிமை இயேசுவின் நாமத்துக்கு செலுத்துகிறோம். सारा स्तुति महिमा आदर यीशु को देते हैं। இயேசுவினுடைய நாமத்தினால यीशु के नाम से मांगते हैं प्रभु। ஆமென்.